அத்தியாயம் 3. ஃப்ரெண்ட்ஸ் ரெஸ்டாரண்ட் குறிஞ்சி. அந்த விசாலமான ஹால் முழுவதும் ஏசி செய்யப்பட்டு பச்சை நிற மின் விளக்கு ஒளி மழையில் நடந்து கொண்டிருந்தது. சுவர் ஓரமாய் ரிசர்வ் செய்யப்பட்டிருந்த டேபிள் ஒன்றில் எதிரெதிர் இருக்கையில் அமர்ந்திருந்தார்கள் சசிகுமாரும் அஞ்சலியும். சசி, உங்களுக்கு இன்னைக்கு பர்த்டேங்கிற விஷயத்தை என்கிட்ட நேற்றுக்கே ஞாபகப்படுத்துறதுக்கு என்ன சின்னதாய் சினிங்கினாள். எனக்கே மறந்து போச்சு. இன்னைக்கு காலையில் திடுதிப்புன்னு எங்கள் அம்மா சொல்லி தான் தெரியும் என்றவன் தொடர்ந்து, ஆமாம், முன்கூட்டியே உனக்கு அது தெரிஞ்சிருந்தா என்னோட பர்த்டேவுக்காக நீ என்ன பண்ணியிருப்ப என்றான் சின்ன குழந்தை மாதிரி ஆர்வத்தோடு. டிராஃபிக்கை ஜாம் பண்ணி நடுரோட்டில் ஒரு பெரிய ஷாமியானை போட்டு அதுக்கு கீழே உங்களை நிற்க சொல்லி கேக்கை வெட்ட வச்சு என் வாயில் ஊட்டி விட செஞ்சுருப்பேன். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. டேடிக்கிட்ட என்னை எப்போ கூட்டிகிட்டு போய் எப்போ சம்மதம் வாங்கி எப்போ கல்யாணம் பண்ணி அதுக்குள்ளே நான் கிழவனாயிடுவேன். சசிகுமார் அழுத்து கொண்டான். கவலைப்படாதீங்க சசி, பிஸ்னஸ் விஷயமா பெங்களூர் போயிருக்கிற எங்கள் டேடி இன்னும் ஒரு வார்த்தை திரும்பி வந்துடுவார். அவர் வந்ததும் நான் சொல்ல போகிற முதல் விஷயம் நம்ம காதலை பற்றி தான். ஏற்றுக்கலைன்னா நீங்களும் வேணாம், உங்கள் சொத்தும் வேணாம், எனக்கு என் சசி தான் வேணும்னு ஒரேடியாக சொல்லிட்டு உங்கள் பின்னாடி ஓடி வந்துடுவேன் என்றாள் அஞ்சலி. அவளுடைய குரலில் இருந்த உறுதியை பார்த்து விக்கித்து போனான் சசிகுமார். நல்ல பிஞ்சு வெண்டைக்காயா, 1/4 கிலோ கொடுப்பா. காய்கறி மார்க்கெட்டில் கடைக்காரனிடம் பேசிக்கொண்டிருந்தாள் பானுமதி. கூடவே தன் வீட்டிற்கு காய்கறி வாங்குவதற்காக பவித்ராவும் வந்திருந்தாள். இருவரும் டவுன் பஸ் ஸ்டாண்டை நோக்கி நடந்தார்கள். அப்போது எதிரே வந்து கொண்டிருந்த சிவப்பு நிற மாருதி கார் சட் என்று பானுமதி ஓரமாக வந்து நின்றது. காரின் முன்பக்கை கதவை தெரிந்து கொண்டு கீழே இறங்கினார் அவர். அவருக்கு 45 வயது இருக்கும். மாநிறமாய் வாட்ட சாட்டமாய் இருந்தார். முகம் வசீகரமாய் இருந்தது. வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை அணிந்திருந்தார். ஒரு காலத்தில் பேரழகனாய் இருந்திருப்பார் என்பதே அவருடைய தோற்றம் உணர்த்தியது. பானுமதியும் பவித்ராவும் திகைத்து போய் திரும்பினார்கள். பானு, நீ 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 இந்த ஊர்லையா இருக்க? பானுமதியை நோக்கி வேகமாய் வந்தார் அவர். காணாததை கண்டுவிட்ட பரவசம் ஒரு கண்ணில் தெரிந்தது. பானுமதி நிமிர்ந்து அவரை பார்த்தாள். உடம்பு அவளையும் அறியாமல் நடுங்கி சிலிர்த்தது. நரம்புகளில் உபுகுமென்று மின்சாரம் பாய்ந்தது. அடிமனசுக்குள் இருந்த அந்த குரல் ஆவேசமாய் ஆனந்தமாய் பிரிட்டு கிளம்பியது. வாசு, வாசு, வாசு. பொங்கிய உணர்வுகளை கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டாள் பானுமதி. பானு, எப்படி இருக்க பானு? இந்த 27 வருஷமா எங்கெல்லாம் தேடி இருப்பேன் தெரியுமாவா? உன்னை எழுந்துட்டு என்னம்மா கதறி கதறி அழுதேன் தெரியுமா? பானு, உன்னை சாகிறதுக்குள்ள ஒரே ஒரு தடவையாவது பார்த்துடணும்னு. நான் வேண்டாத தெய்வம் இல்லை, போகாத கோயில் இல்லை, என் வேண்டுதல் வீண் போகலை பானு. இப்போவாவது நீ என் கண்ணில் அகப்பட்டியே. நூற்றுக்கணக்கான மனிதர்கள் சாலையில் போய்கொண்டும் வந்து கொண்டும் இருப்பதை பற்றியெல்லாம் அவர் லட்சியம் பண்ணவில்லை. நட்டு நடு வீதியில் நிற்கிறேன் என்றும் கவலைப்படவில்லை. மடையை உடைத்து கொண்ட வெள்ளமாய் வார்த்தைகளை கொட்டினார். கழுத்தில் தாலி இல்லாமல் நெற்றியில் பலீர் என்று விபூதி பூசியிருந்த பானுமதியை புறம் வைத்து பார்த்தார். யாரு பானு இது? உன் பெண்ணா? ஆமாம், சசி எப்படி இருக்கான்? நான் அவனை பார்க்கணும், பேசணும், கட்டி பிடிச்சி முத்தம் தரணும். ப்ளீஸ், என்னை உன் வீட்டுக்கு கூப்பிட மாட்டியா? இன்னும் என் மேலே கோபம் தீரலையா? நடந்ததையெல்லாம் மறந்துரு பானு, என்னை மன்னிச்சிரு. தழுத்தொழுப்பாய் வார்த்தைகள் வெளிப்பட்டன. பானுமதியின் மனம் ஒரு போர்க்களமாய் மாறியிருந்தது. சட்டென்று விலகினாள். பஸ் ஓடிக்கொண்டிருந்தது. ஜன்னலோரமாய் அமர்ந்திருந்தாள் பானுமதி. கல்லறியப்பட்ட நீரோடையாய் மனம் கலங்கி போயிருந்தது. பக்கத்தில் அமர்ந்திருந்த பவித்ரா மெதுவாய் வாயை கிளறினாள். அத்தை, அத்தை, யார் அவரு? தெரியாது. பொய் சொல்லாதீங்க அத்தை, அவர் பார்க்கவே பாவமாக இருந்துச்சு. ஏன் அப்படி வெறுப்பாக நடந்துக்கிட்டீங்க? உங்களை நல்லா தெரிஞ்சவராக இருந்தால் தானே உங்ககிட்ட உங்கள் பேரை கரெக்டாக சொல்லி கூப்பிட்டார் அவர். பவித்ரா, தெரியாதுன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு தோண்டி தோண்டி துருவற? உன்னை கும்பிடுறேன், தயவு செஞ்சு கேள்வி மேலே கேள்வி கேட்டு என் நிம்மதியை கெடுக்காத, உனக்கு புண்ணியமாக போகும். பானுமதிக்கு அழுகை தொண்டையை அடைத்தது. பவித்ராவிடம் வெறுப்ப உமிழ்ந்தாள். பவித்ராவுக்கு ஏன் கேட்டோம் என்று ஆகிவிட்டது. அத்தைக்கு பிடிச்ச விஷயத்தை பற்றி பேசி அவங்களுடைய கோபத்திற்கு
அத்தைக்கு பிடிக்காத விஷயத்தை பற்றி பேசி அவளுடைய கோபத்திற்கு ஆளாகி விடக்கூடாது என்று பயப்பட்டாள். அவள் யாராவது இருக்கட்டும், நமக்கேன் வம்பு என்றே வாயை இறுக்கமாக மூடிக்கொண்டாள். ஆனால் பானுமதியால் படபடப்பை அடக்க முடியவில்லை. வியர்த்து வழிந்தது. வாசுவும் இதே ஊரில் தான் இருக்கிறாரா? வாசுவின் கண்ணில் இனி சிக்கவே கூடாது. சிக்கினால் அவர் மீண்டும் மீண்டும் பேசுவதற்கு முயற்சி செய்வார். சசியை சந்திக்க துடிப்பார். சசியை அவர் சந்திக்கவே கூடாது. சந்தித்தால் எதையாவது உளறி கொட்டி விடுவார். சசிதான் என் உலகம், சசிதான் என் வாழ்க்கை, சசிதான் என் சந்தோஷம், சசிதான் எனக்கு எல்லாமே என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற என் வாழ்க்கையில் அவரின் புயல் வீசி என் நிம்மதியும் சந்தோஷமும் வேறெருந்த மரமாக விழுந்துவிட்டால் நான் என்ன பண்ணுவேன்? கடவுளே, இது என்ன சோதனை? விதியே, மறுபடியும் என்னை துரத்த ஆரம்பித்திருத்தாயா நீ? வீடு வந்து சேரும் வரை ஊமையாய் உடைத்து அழுது கொண்டிருந்தாள் பானுமதி. யார் அந்த வாசு? எனக்கும் அந்த ஆவல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வரும் அத்தியாயங்களில் அந்த வாசு யாருன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.